பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே தேவனே நீரே நீர் மாத்திரமே ராஜனே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே கபௌரியத்தலா சந்தலபரத்தலாரியா மே பரிசுத்தர் பரிசுத்தர் கைகளை உயர்த்தி பாடும் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் ஓ ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தேசுவே ஓ ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே தேவனே நீரே நீர் மாத்திரமே என் ராஜனே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே பரிசுத்தர் You and you alone are holy. Hallelujah. Glory. Oh God, oh God, oh God, oh God, holy, 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 holy. நீர் பரிசுத்தரையா. You are holy, O God. நீர் பரிசுத்தர். You are holy, O God. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். Holy, holy. லோகபௌரியந்தியாலா ஷாந்துலாரி. உரபஷபபபலபௌரியத்தலா. நீர் ஒருவரே பரிசுத்தர். You alone are holy. நீர் ஒருவரே பரிசுத்தர். You alone are holy. 24 மணி நேரமும் அந்த தேவ தூதர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 24 hours of angels of worship. Holy, holy, holy. Holy is the Lord of hosts. Oh, let your holiness be manifest, O Master. Let your holiness be manifest. Hallelujah. Holy, 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 holy God. Oh God. Oh God, hallelujah, oh God, பரிசுத்தரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஐயா. Thank you, Holy One. உமக்கு நன்றி. Thank you. தேவாக்கினி இறங்கி எங்களை உம்முடைய பரிசுத்தத்தை நிறைவேற்ற உதவி செய்வீராக. And through the ministry in holiness in order to fulfill the works of the Lord. Let your name be glorified. Let your name be glorified. நான் பரிசுத்தர். I am holy. நான் பரிசுத்தர். I am holy. Oh God. Hallelujah. Oh God. Jesus. Hallelujah. Oh Jesus. Hallelujah. Stotram Manavare. Oh Jesus. Parisatare Nastotram. Stotram. Stotram. Oh Jesus. Holy, holy Jesus. Holy Jesus. Oh Jesus. Oh Jesus. Oh Jesus, hallelujah. Holy Jesus, holy God, holy God, holy, 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 hallelujah. Jesus, holy, hallelujah, hallelujah, hallelujah. Jesus.
நம்முடைய தேவன் சுகம் தருகிறவர். நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவர். And the God is the one who carries us, the one who has saved us. நம்முடைய தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். And our God is the one who changes us. ஆனால் ஒன்றை மறந்து போகாதீர்கள். But then don't forget one thing. ஆண்டவரிடத்திலே நாம் பெறுகிற எல்லா நன்மைகளை காட்டிலும், and more than all the goodness that we receive from the hands of the Lord. தேவனே, oh Lord, நான் உமக்கு ஏற்றவனாய் மாற வேண்டுமானால், and Lord, I must change and become as one who is like you. என்னை உம்மை போல் ஆக்கும். And Lord, make me like thee, make me more like thee. உம்மை போல் ஆக்கும். Make me more like thee. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. And the word of God says, 1 யோவான் 3ஆம் அதிகாரம், and 1 John chapter 3, முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்களானால், and if you would read the first 3 verses, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். and now are we the sons of God. When we read the first 3 verses of 1 John chapter 3, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். now are we the sons of God. அதனாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. And look at the great love which the Lord has bestowed upon us because of that. பாவத்திலே, அக்கிரமத்திலே, சாபத்திலே கிடந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் மாற்றினார். And we who were in sins, in our iniquities, in curses, God has lifted us up and made us as his own sons. தேவனுடைய, இங்க நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். And here all of you are God's children. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், And all those, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை. and all those who have believed in him and have accepted him, they are his children. ஆனால் பவுல் யோவான் எழுதுகிறார், But then John writes, இன்றைக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாம், today we who are his children, இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. and it has not been revealed to us as to how we would be, நாம் பரலோகத்தில் எப்படி இருப்போம் என்று நமக்கு வெளிப்படல. and it has not been revealed to us as to how we will be in heaven. ஒருவேளை நாம் சொல்றோம் நாம் தங்க தெருவிலே நடப்போம், And maybe we might say we'll walk on streets of அப்படியே gold, ஜீவவிருட்சத்து கனியை நாம் புசிப்போம், and we will read the fruit of the tree of life, என்னெல்லாமோ பரலோகத்தை குறித்து நாம் பாட்டு பாடி நம்பிக்கையோடு இருக்கிறோம். and we can sing so many songs of heaven and be in hope. ஆனால் யோவான் எழுதுகிறார், But then John இனி writes, எப்படி இருப்போம்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. and we do not know how we would be. இதை யார் எழுதினன்னு கேட்டா இயேசுவின் மடியிலேயே படுத்திருந்த ஒரு மனுஷன் And எழுதினான். who has written this? A man who was leaning on the bosom of Jesus. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். But one thing I know. என்ன தெரியும் என்றால், And what? நாம் அங்கே போகிற வேளையிலே While we go up there, இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் அவரை பார்ப்பேன். and I would see Jesus as he is. இயேசு எப்படி இருக்கிறார்? And how is Jesus? இயேசு இங்கே இருந்தது போல மாம்சத்தில் இருக்க மாட்டார். And as Jesus was here in the world in flesh, he would not be there so. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். And the Bible says that he dwells in a light where no man can approach unto. தேவன் இங்கே அன்பாய் இருக்கிறார். And here God is love. பட் அங்கே தேவன் ஒளியாய் இருக்கிறார். But then there, up there, God is a light. எப்படிப்பட்ட ஒளியாய் And what இருக்கிறார்? kind of a light? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். And he dwells in a light where no man can reach unto, go near unto. அப்படியானால் நான் அவரை சந்திக்கிற வேளையிலே, If that is so, when I meet him, நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் in சொல்லுவேன், Jesus' name I humbly இந்த say, மாமிசமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. and this flesh and this blood will never inherit the kingdom of God. அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை தரிசிப்பேன். And I will see him as he is. அதனாலே And therefore, நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். and therefore we know that we would also be like him. பரலோகத்தில் எப்படி இருப்போம்னு கேட்டா, And if you would ask how we would be in இயேசுவுக்கு heaven, ஒப்பாக இருப்போம். we would be just like Jesus. அவருக்கு ஒப்பாய் இருப்போம். And we would be like he is. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது. என் மேல் விழுந்த கடமை, அது தேவன் மேல் விழுந்த உத்தரவாதம் அல்ல. And it is said that all those who love him and love his appearance would be like him, and in that same way, it's not the Bible it says, but I say it's my responsibility. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக And in விசுவாசிக்கிறேன். Jesus' name I humbly believe. நான் பரலோகத்திலே போய் நான் இயேசுவை காண்பேன் என்று ஒருவன் And if விசுவாசிப்பானானால், a man would believe that he would
go to heaven and see Jesus. இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இருப்பேன். And as Jesus is, I would also be the same. ஆகையினால் And இந்த therefore, நம்பிக்கை எனக்கு இருக்குமானால் If this hope is there in me, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல And just நான் as என்னை சுத்திகரித்துக் கொள்ளுவேன். He is holy and sanctified, I would also sanctify myself. நன்றாக கவனித்து பாருங்க. And listen carefully. என்னுடைய ஆண்டவராய் இயேசு யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் And பண்ணார். my Lord Jesus, He is dwelling in a light where no man can reach unto. அவர் என்னை நேசித்தார். And He loved me. உங்களை நேசித்தார். He loves you. உங்களை அன்பு கூர்ந்தார். He loves you. உங்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் தீர்மானித்தார். And God has decided to deliver you from sin. அவர் இருக்கிற வண்ணமாகவே இறங்கி வந்திருந்தார். ஆனால் And if He had come நீங்களும் down நானும் அழிந்து போயிருப்போம். in the same way, in the same state in which He is, you and I would have perished or been destroyed. ஆகையினாலே And therefore, அவர் அங்குள்ள மகிமையை விட்டார். and therefore He left all His glory. பரலோகத்தில் அவருக்கு இருந்த எல்லா அதிகாரங்களை விட்டார். And He left all His authority and power எல்லா மேன்மைகளை and விட்டார். all His greatness. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக ஒரு மாமிசத்தினுடைய சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். And He came down into earth just like us with the same sinful flesh. இன்னொரு விதமாக சொல்வேன், In other words, if I must say, என்னை சந்திப்பதற்காக அவருடைய மகிமைகளை விட்டுவிட்டு எனக்கு ஒப்பாக மாறினார். in order to meet with me, He left all His glory and came down to meet me as I am. நான் இந்த மாம்சத்தோடும் And I am இந்த this flesh, இரத்தத்தோடும் in this என் blood, தேவனை தரிசிக்க I முடியாது. cannot see my God. நான் அவருக்கு ஒப்பாக வேண்டும். I must be like Him. அப்படியானால் If that is so, இந்த மாமிசத்துக்கும் இரத்தத்துக்கும் எல்லாம் விலகி நான் அவருக்கு ஒப்பாக அவருடைய மகிமைக்கு ஒப்பாக என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. and it is my responsibility to let go of this flesh and this blood and to sanctify myself and to be found as He is. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's name. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, And the Bible அவர் says, தேவனுக்கு சமமாய் இருந்தும் and though அந்த He was தேவனுடைய equal to அந்த God, தேவனுடைய பாக்கியத்தை கொள்ளையாடின பொருளாக and எண்ணாமல் He did not think it robbery to be மனுஷ like Him, ரூபமாக காணப்பட்டு And he came- அடிமையின் கோலமானார். and He came in the form of a man as a slave. நான் செய்திக்குள்ளே வருகிறேன். And I come into the message, கர்த்தர் அந்த அவர் ரூபத்தை விட்டுட்டாரு. and God left His own image. அவருடைய மகிமையை He விட்டுட்டாரு. left His glory. எதுக்கு வந்தார்னு கேட்டீங்கன்னா, And why did He come down? ஒரு ரூபத்தை மாத்திட்டாரு, He changed His image கோலத்தை and மாத்திட்டாரு, changed His shape எல்லாத்தையும் and மாத்தினதுனால changed everything. நீங்க அவரை பார்க்க முடிஞ்சது. It's because of that you were able to see Him. இல்லைன்னா அவரை தொட முடியாது, Otherwise we cannot touch Him. அவர் பக்கம் போக We முடியாது. cannot go near Him. அவர் பட்சிக்கிற He அக்கினியாய். is a consuming fire. இப்போ நீங்களும் நானும் அவர்கிட்ட போகணும். And now you and I, we must go near Him to Him. அவர்கிட்ட போகணுமானா இந்த சரீரத்தோட And முடியாது. if you have to go where He is, you cannot go with this body. அவரை போல மாறணும். We must change and become அவரை like போல Him. மாறணும். We must change and become like அவரை Him. போல மாறணும்னா பரிசுத்தம் நமக்கு உண்டாகும். And if we must change and become like Him, we must have holiness. நம்ம எல்லாரும் பரிசுத்தத்தை பத்தி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். And we have heard many messages, many sermons. பரிசுத்தமாக்கும் டெய்லி ஜெபம் பண்றோம். And we pray, Lord, make me holy. கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பதாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. And 2-3 months ago there was a great incident that would really shock me, awaiting me. ஒரு பெரிய சபையில என்னை பேசும்படியாக அழைத்தார். And in a great church, in a big church, they called me to speak there. அங்க ரொட்டீன் பிரேயர் நடந்து கொண்டே இருக்கு. 24 hours பிரேயர் நடந்து And கொண்டே இருக்கு. 24 hours prayer was going down there every day. சில நாட்கள் அந்த ஜெபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். And they have arranged this prayer. அதுல ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை ஏதோ வெளியில இருந்து பெரிய போதகர்களை அழைத்து கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஜெப வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு பெரிய பெரிய பாஸ்டர்களை கூப்பிட்டிருந்தார். And every 4 hours they had invited a pastor from outside, a great pastor, to come and preach the word of God in order to strengthen them and encourage them. என்னை அந்த சபையில இருந்து அழைத்தார். And they invited me from the church. எனக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல்ல இருந்தது. And I had a very tight schedule at that time. ஆனாலும் ஜெபமா இருந்ததனால பிரதர் எனக்கு ஒரு காலியான நேரத்துல நான் வர்றேன்னு சொன்னேன். But yet I told them, because it's prayer, I'll come in a free time of mine. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க எப்ப வந்தாலும் ஒரே ஒரு தலைப்புல நீங்க பேசணும்னு சொன்னாங்க. And they told me, Pastor, whenever you come, doesn't matter, you must speak on one title. எல்லாரும் ஒவ்வொரு தலைப்புல பேசுறாங்க. And each person speaks under a different title. உங்களுக்கு ஒரு தலைப்பை நாங்க வச்சிருக்கோம். But then we have appointed a title for you. எனக்கு இந்த தலைப்புக்கு நமக்கு ஒத்து வராது. And never agrees with me fixing a title for me my message. இந்த தலைப்பு கொடுத்து பேசுற சமாச்சாரம் நமக்கு ஒத்து வராது. And it never agrees with me.
நான் அப்பவே கொஞ்சம் தயங்கினேன். And even then I hesitated என்ன தலைப்புன்னு கேட்டேன். and I asked them, what is the title? பரிசுத்தத்தை பற்றி பேசணும் பாஸ்டர். And they said, you must talk about holiness. எனக்கு என்னமோ தலையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. And I was as if something had struck me on my நிறைய head. பாஸ்டர்ஸ் வராங்களே பிரதர். And I told him, brother, many இல்ல இல்ல pastors are coming. நீங்க தான் பரிசுத்தத்தை பற்றி I பேசணும். said, no, it's you who must talk about holiness. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. And I felt somewhat. நான் 39 வருஷம் சர்ச் நடத்துறேன். And for 39 years I've been leading a church. 45 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. And it's 45 years since I've been saved. பரிசுத்தத்தை பற்றி என் சபைக்கு தூள் கிளப்பி இருக்கேன். And about holiness, I have spoken to them like anything. என் ஜனங்களை கதற வச்சிருக்கேன். And I have made them to shudder. நான் எத்தனையோ முறை 40 நாள் உபவாசம் பண்ணி என்னை பரிசுத்தம் பண்ணையா பரிசுத்தம் பண்ணையா பரிசுத்தம் பண்ணையான்னு அழுதுருக்கேன். And I have prayed and fasted so many days, for 40 days, many a time, asking the Lord to make me holy. நான் ஆண்டவர்கிட்ட போனேன். And I went to the Lord. ஆண்டவரே, And I said, Lord, பரிசுத்தத்தை பற்றி பேச சொல்றாங்க. and they have asked me to speak about holiness எனக்கு ஒரு செய்தி தாங்கன்னு and give me a message. ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட அழுதுருப்பேன். ஒரு நல்ல வாய்ஸ். And I would have cried for almost 10 minutes and I heard a nice voice. பரிசுத்தம்னா என்னப்பான்னு கேட்டேன். And a voice asked me, what is holiness? வாட் இஸ் ஹோலினஸ்? பரிசுத்தம்னா என்ன? What is holiness? 39 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். I have preached for உங்களுக்கு தெரிஞ்சா 39 சொல்லுங்க, years, எனக்கு I தெரியல. told you. நான் மார்ல அடிச்சுட்டு அழுதேன். பரிசுத்தம்னா என்ன? என்ன And I ஆண்டவரே? beat about my chest, smote my chest. இதுவரைக்கும் என்ன யாருமே அந்த கேள்வி கேட்டதில்ல. And nobody has asked me such a question. பரிசுத்தப்படுங்க, Be sanctified, பரிசுத்தமாகுங்க, become holy, இயேசுவை போல மாறுங்க, become like Jesus. என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன். And they have said so many என் things. சபையை பரிசுத்தத்துக்கு வழி நடத்தி நான் நினைச்சேன் நான் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி கற்பனையில இருக்கிறேன். And I who was leading my church, I was thinking that I am holy. I was imagining it. என் சபைக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரசங்கம் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு And இருக்கேன். I was thinking that I was very strongly preaching to my church. ஆனா ஸ்ட்ராங்கா ஒரு கொஸ்டின், பரிசுத்தம்னா என்ன? But then a very powerful question came to me, what is holiness? என்னத பிரசங்கம் பண்ண போற பரிசுத்த பத்தி? And what are you going to preach about holiness? பரிசுத்தம்னா என்னன்னே தெரியாமல பரிசுத்த பிரசங்கம் பண்ண போறியா? And you don't know what is holiness and you want to preach about holiness. எனக்கு பதில் சொல்லவே முடியல. And I couldn't answer at all. நான் ஏங்கி ஏங்கி அழுதேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ சப்ஜெக்டை நான் பேசியிருக்கேன். இந்த பரிசுத்தம் தெரியாமலே என் சபையை நான் ஏமாத்தி போட்டேன். தயவு செய்து எனக்கு மன்னியும். And I wept and sobbed and cried and said, Lord, I have spoken under ever so many titles, subjects. I have spoken to my church, but I don't know about holiness. Please forgive me. நான் நினைக்கிறேன் ஜெபம் பண்றதா பரிசுத்தம். And I was thinking just praying is just holiness. என்ன நான் பரிசுத்தம் என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. And I was thinking I am ஆனா holy. எனக்கு பரிசுத்தம் என்னன்னு உண்மையே தெரியல. எனக்கு என்னன்னே தெரியல. பரிசுத்தம்னா என்ன? Truly, I don't know what is holiness. எனக்கு தெரியலங்க. I don't know, Lord. உங்களுக்கு தெரிஞ்சா வச்சுங்க, எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கிட்டேன் And ஆண்டவரே. if you know it, fine. I don't know it. I accepted it. கர்த்தர் சொன்னாரு, And the Lord told me, நான் தான் பரிசுத்தம். I am holy. நான் தான் பரிசுத்தப்பா. I am holiness. நீ என்ன போல ஆகிறது தான் பரிசுத்தம். And you becoming like me is holiness. நீ என்ன போல ஆகிறது பரிசுத்தம். And you becoming like me is holiness. ஆண்டவரே, அந்த பரிசுத்தம் ஆக என்ன செய்யணும் நான்? And I asked the Lord, what will I do with that holiness? கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு வாசிக்க கொடுத்தார். And the Lord gave me a verse. வாசிங்க. And said, read. ரோமர் 6ஆம் அதிகாரம். And Romans chapter 6. நான் இன்னைக்கு பெரிய பிரசங்கம் பண்ண போறது இல்ல. ஷார்ட்டா ஒரு குறிப்போட முடிக்க போறேன். And I'm not going to make a long message today. Just one ரோமர் short one. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். And Romans chapter 6 and verse 22. போதும். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். But now being made free from sin. பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து தலையில சொல்லுங்க. ஒளிச்சு ஒளிச்சு சிகரெட் குடிக்கிறவன், ஒளிச்சு ஒளிச்சு சினிமா பார்க்குறவன் கை தூக்க கூடாது. நான் சொன்ன பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன வார்த்தை தப்பா இருக்கலாம், மன்னிச்சுங்க. ஆனால் உண்மை நான் சொல்லுங்க. And Romans chapter 6, the word which I said, it is true. ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து அந்த 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கைகளை வச்சு இதுல முன்னமே இருந்தவங்க அதுல சுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நீ விடுதலை ஆயிட்டவன். இன்னும் அதிலேயே உழந்து கொண்டிருந்தால்
நீ விடுதலையாக்கப்படல, விடுதலையாக்கறதுக்கு முயற்சிக்கிற, அவ்வளவுதான் அர்த்தம். And Romans chapter 6 from verse 9 to 12, if you lay your hands on it and read them and say that I have been delivered, you are truly delivered. But if you are still wallowing in that, you are going on to it. பவுல் எழுதுகிறார், நீ பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். But then Paul writes that you have been delivered, made free from sin. நான் முன்னால அப்படி இருந்தேன். And before I was like முன்னால that, அப்படிப்பட்ட பாவத்துல இருந்தேன். before I was found in such sin, இயேசு என்னை விடுதலையாக்கி but விட்டார். then Jesus has delivered me. இயேசு என்னை ரட்சித்து விட்டார். Jesus has saved me. ஹalleluya. Hallelujah. இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார். Jesus has made me free. அந்த விடுதலையானதுக்கு அடையாளம் தான் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். And the sign of that deliverance which I got, I have taken baptism. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். And the children of Israel were delivered, made free from Egypt. மேகத்துக்குள்ளாக அவர்கள் சமுத்திரத்தினாலே மோசேயின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். And they received baptism by Moses through the Red Sea and by the cloud. அவங்க என்ன பாட்டு பாடுனாங்க தெரியுமா? And what song did they sing? இயேசு தேவன் எகிப்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி And விட்டார். God has delivered them from Egypt. அவங்க விடுதலை ஆயிட்டாங்களா இல்லையா? Have they been set free or எகிப்தில no? விடுதலை ஆயிட்டாங்களா இல்லையா? எகிப்தினுடைய பாவகார் எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. ஆனா And they were ஒருத்தன் delivered கூட from all போய் the sins. கானானுக்குள்ள சேரல. But not one of them ever entered into Canaan. விடுதலையாக்கப்பட்டவர்கள் தேவன் வைத்திருந்த வாக்குத்தத்தமான தேசத்துக்கு போகல. And those who were delivered, set free, did not reach the land, the promised land which God had kept for them. யார் போல தெரியுமா? ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா? You know who didn't enter? The most sorrowful thing. 6 லட்சம் பேரை நடத்தின மோசே கூட போகலையா? And even the man Moses who led 6 lakhs of people, even he didn't enter into Canaan. மோசே ஏன் போகல தெரியுமா? You know why Moses didn't enter into இந்த Canaan? ஜனங்களுக்கு முன்பதாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணாததினாலே நீ போக மாட்ட. Because you did not sanctify me in the eyes of these people, thou wilt not enter into Canaan. நீ நடத்தின, You led them. நீ அற்புதம் செய்த, You did miracles. உன் கோல் பெரிய அற்புத கோலா இருந்துச்சு. And you made a rod as a rod of ஆனா இந்த miracles. ஜனங்களுக்கு முன்பதாக நீ உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல நீ பரிசுத்தத்தை கோட்டை விட்டுட்ட. But then in that time when you should have sanctified me before the eyes of these people, you didn't do it. அருமையானவர்களே, Dear beloved, நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லல. and I'm not saying that I have become holy. என்னுடைய கைகளும் கால்களும் நடுக்கத்தோடு நான் பிரசங்கம் பண்ணுவேன். And I tremble as I preach. My hands and my feet are trembling. தேவன் நம்மை விடுதலை ஆக்கிட்டார். And God has set us free. கிறிஸ்தவ ஜீவன் சொல்ல விளையாட்டுத்தனமான ஜீவன் அல்ல. And Christian life is not a playful life. பயத்தோடு நடுக்கத்தோடு முன்னேற வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கை. And Christian life is where you must progress with fear and trembling. நீங்கள் வாசித்து பாருங்கள். And read and see. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு, And now you being freed from sin. தேவனுக்கு அடிமைகளானதினால், And because you become slaves to God. கிடைக்கிற பலன் பரிசுத்தம். And the fruit that you get is holiness. வாசித்து பாருங்க பிரதர். Just read that. தயவு செய்து வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவா நித்திய ஜீவன். But now being made free from sin and Hallelujah. become servants to God, you have your fruit unto holiness. அப்ப விடுதலையாக்கப்பட்டவங்க யாரா மாறணும்னு சொன்னா அடிமையா மாறணும். And those who have been delivered, what must be changed and become into slaves. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகட்டும். God's name. நாம ஞானஸ்நானம் ஊழியத்துக்கு போயிரலாமா? And we might take baptism and go for ministry. இப்பெல்லாம் நிறைய பட்டம் இருக்கு. பாஸ்டர், மாஸ்டர், டாக்டர், ரெவரண்ட், ராங் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், என்னெல்லாமோ நிறைய பட்டம் ஆயிடுச்சு. And I might have so many degrees behind my name. ஆனா இந்த பட்டங்கள் ஒண்ணும் போய் சேராது. But all these will not take you there. ஏஸ் யார் போய் சேருவா Who தெரியுமா? will go there? நீங்க தேவனோட விடுதலையாக்கப்பட்டு You should have been delivered யாரா by God. மாறணும்னு சொன்னா அடிமையா மாறணும். And whom should you have changed into a slave? இந்த உலகத்திலே என் ஆண்டவராய் இயேசு அவதரித்த பொழுது And when my Lord Jesus Christ came down into this தேவ world, தூதர்கள் சொன்னார்கள், and the angel said, இதோ கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். and Christ the Savior is born.
பூமியிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும். And that there be great joy in the world. ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is born. அவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் தேடி வந்தார்கள். And when he was born, the யூதருடைய ராஜா எங்கே? And they asked, where is he that is born king of the யூதருடைய ராஜா எங்கே? Where is the king of the Jews? ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். And the people called him a prophet. ராஜா என்று சொன்னார்கள். Called him a king. அவர் பெரிய அற்புதம் செய்கிறவராய் இருந்தார். And that he was a great miracle worker. பிசாசுகளை துரத்தினார், அற்புதங்களை செய்தார். He did miracles. ஆனா கடைசியா இந்த உலகத்தை விட்டு போகும்போது, but finally when he left this world, அவர் எடுத்துக்கிட்ட பட்டம் என்ன தெரியுமா? and the title that we took, எல்லா பட்டத்தையும் விட்டுட்டு, and he left everything else. இந்த 12 பேரை தனியா கூட்டி போனார். And he called these 12 alone. மேலறையிலே கொண்டு போய், and took them to the upper room. அவர்களுடைய பாதங்களை கழுவி, and he washed their feet. நான் யாரு தெரியுமா? And he said, do you know who I am? நான் ஆண்டவர். I am the Lord. நான் யாரு தெரியுமா? You know who I am? நான் போதகர். I am the past teacher. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்று 13ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்திலே மாதிரியை வைத்தார். And in John chapter 13, the Lord washed the feet of his disciples and said, I am the Lord, I am your teacher, and if I have washed your feet, go ye also and do the same thing. போகும்போது ரட்சகரா போகல. And when he went, he didn't go as a savior. ஆண்டவர்னு சொல்லிட்டு போகல. He didn't say that he was the Lord. பெரிய அற்புத மூர்த்தியா தன்னை காட்டிட்டு போகல. And he didn't reveal himself as a great ராஜாவா காட்டிட்டு போகல. தம்முடைய சீசர்களுக்கு தன்னை அடிமையாய் காட்டி. And he showed himself to his disciples as a slave. இந்த உலகத்துல அடிமைதான் லாஸ்ட் போஸ்ட். And the lowest post in this world is that of a slave. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாளி வருவாரானால் அடிமை வேலை என்னன்னா போய் காலை கழுவணும். And if a guest would come into a house, the work of the slave, the servant is to go and wash his feet. தம்முடைய சீசர்களுக்கு தான் ஒரு அடிமை என்று காட்டிட்டு போனார். And he showed his disciples that he was a slave, a servant. அதனால தான் பவுல் எழுதினாரு. And that's why Paul wrote, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அடிமையின் கோலமாகி எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை சுதந்தரித்தார். And he inherited a name above all names. அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை எப்ப சுதந்தரிச்சார்னு கேட்டீங்கன்னா, when did he inherit the name? அவர் அடிமையான போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை he சுதந்தரித்தார். got that name, that is name above all. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், சகலத்தையும் பெருத்த சர்வ சிருஷ்டிகர். யாரா மாறினார்னு கேட்டா அடிமையா மாறினார். And the King of Kings and the Lord of Lords and the God of Gods, the one who created everything. Why did he become? He became a slave. பவுல் எழுதுகிறாரு. And now Paul writes, நீங்க பாவத்துக்கு அடிமைகள். And now you are slaves to sin. நீங்க யாரா நீங்க தெரியுமா? நீங்க பெரிய தேவாதி தேவனா பிறக்கல. And you have not been born. நீ பெரிய ராஜாதி ராஜாவா பிறக்கல. The King of Kings. சர்வத்தையும் படைத்தவனா பிறக்கல. நீ அடிமையாய் பிறந்தாய். You have been born as a slave. பாவத்துக்கு அடிமையாய் நீங்கள் வாழ்ந்தீர்கள். You have lived as slaves to sin. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து இயேசு என்னை விடுதலையாக்கினார். And Jesus has delivered me from the slavery. இப்பொழுது நான் சுயாதீனன். And now I am free. இப்ப நான் யாரா மாறணும்னா, and now who must I change and become? நான் அடிமையா மாறணும். And I must become as a slave. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அடிமையா மாறுனது ரொம்ப ஈஸி. And it's easy for the God who made heaven and earth to have become a slave. நான் அடிமையா மாறனதா ரொம்ப கஷ்டம். But for me to change and become a slave, it's very difficult. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. என் இயேசுவை போல மாறணும்னா எப்படியா மாறுறது? And I must change like my Jesus. How? இயேசுவை போல தாடி வளர்த்திடலாமா? Can I grow a beard like Jesus? இயேசுவை போல அங்கி போட்டுடலாமா? Can I put on a robe like Jesus? இயேசுவை போல நல்ல ஒரு சிவப்பு அங்கி தூக்கி போட்டுடலாமா? Can I put on a red robe like Jesus? நல்ல சண்டே ஸ்கூல் நாடகத்துல பாத்தீங்கன்னா இயேசுநாதர் வருவார், அங்க இருந்து அப்படியே தாடி வச்சு அப்படியே மகனே. And in the Sunday school dramas you would see Jesus Christ coming with a long beard and saying, my son, my உடனே son. காங்கிரிகேஷன் எல்லாம் அப்படியே கை தட்டி இயேசுநாதர் வந்துட்டார். And the whole congregation, the crowd would clap their hands and say, Jesus has come. நான் தாடி வளர்த்த இயேசு சொல்லல. And I'm not talking about Jesus who has a அங்கி beard. போட்ட இயேசுவை சொல்லல. I'm not about a robed அற்புதம் Jesus. செய்த இயேசுவை நான் சொல்லல. And I'm not talking about the miracle working Jesus. எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம், நீ இதற்கு மாதிரியா இரு. நான் அடிமையா போனேன், இதுக்கு நீ மாதிரியா. நீ அடிமையா மாறுற வரைக்கும் நீ மாதிரியாக முடியாது. And the lesson that I was taught, that I must change and become like this, like a slave, till that I cannot be like him. அதற்காக And for that, தன்னை ஒப்பு கொடுத்தார். and he gave himself for it. பிரதர், நாம எத்தனைக்கு ஒப்பு கொடுத்தோம் பிரதர்? ரட்சிக்கப்பட்டியான கை தூக்கிடுவோம், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், என்னத்துக்கு இல்லாம ஒப்பு கொடுத்தோம் பிரதர். இந்த காலை ஆராதனையில ஆண்டவர் ஒரு ஒப்பு கொடுத்து கூப்பிடுறாரு. நீங்க எல்லாம் யாரா மாறணும்னா, நீங்க சர்வண்டா இல்ல, அடிமையா மாறு.
and you have committed yourself for ever so many things, but this is morning service, the Lord asks you to commit yourself not as a servant but as a slave. நம்ம பட்டம், நம்ம பதவி, நம்ம தலைவன் எல்லாம் தூக்கி தூர And போட்டு all our degrees, all our positions, status, let's throw them away. நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரணும். நம்ம ஒரு நிலைக்கு வரணும். என்ன And we தெரியுமா? must come to a position நான் ஒரு அடிமை. that I am a slave. நாம லெட்டர்ல எழுதுவோம், கிறிஸ்துவின் அடிமை எழுதுகிறேன். And when we write, we will write slaves in Christ. அந்த அடிமையை பார்த்து ஒரு நாள் என்னடின்னு கேட்டா போதும், ஏய் என்ன டீன்னு சொல்றதுக்கு என்னடி? And if you just disrespectfully address that slave, immediately she would ask back, fight back. லெட்டர்ல கிறிஸ்துவின் அடிமைன்னு எழுதுறது இல்ல. And not just writing letters saying slaves in Christ. நான் சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். And let me tell just one thing, the Lord committed, gave himself. நீங்க அடிமையா ஒப்பு கொடுத்தா கிடைக்கிற பலன் தான் என்னது சொல்லுங்க? And if you would give yourself as a slave, பரிசு ஜெபம் பண்ண வேண்டியது இல்ல, the reward that you get is, முயற்சிக்க வேண்டியது இல்ல. you don't have to pray, you don't have to try. விடுதலையான நான் We who are free, அடிமையா ஒப்பு கொடுத்துட்டா if we commit ourselves as என் slaves, கையில கிடைக்கிற பலன் and the reward that I get in my hands பரிசுத்தம், is holiness, இயேசுவை போல மாறிடும். and will become like Jesus.